தமிழ் உறவுகளாகிய அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேட்கேம் தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் பிரபாகரன். ஜிடிஎன்டில நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஜியோமெட்ரிக்கல் டாலரன்சஸ். இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். ஜென்ரலா நம்மளுக்கு ரெண்டு விதமான ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் இருக்குது நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒன்று மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம், இன்னொன்று காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். இந்த ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா அப்பர் ஃப்ரேம் லோவர் ஃப்ரேம் அப்படின்னு இருக்கும். அப்பர் ஃப்ரேமை பிளட்ஸ்ன்னு சொல்லுவோம், லோவர் ஃப்ரேமை ஃப்ரிட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். ஏற்கனவே காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமை போன வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஓகேங்களா? மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படின்றது என்ன? ரெண்டு இண்டிவிஜுவல் கண்ட்ரோல் ஃப்ரேம் சேர்ந்தது தான் மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். இந்த மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஜியோமெட்ரிக்கல் சிம்பிள்ஸ் ஒரே சிம்பிளாகவும் இருக்கலாம், அல்லது இது மாதிரி ரெண்டு வேற வேற சிம்பிள்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமுடைய சாம்பிள்ஸ். இப்போ அந்த மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம், அதாவது மல்டிபிள் சிங்கிள் சீக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃப்ரேம் இருக்கும். இந்த ரெண்டு ஃப்ரேமே ஒன்னுக்கு ஒன்று இண்டிபெண்டா இருக்கும். தட் மீன்ஸ் இண்டிபெண்டா ஒரு ஃபீச்சரை ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? இந்த மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்றது பொசிஷன் சிம்பிள் அல்லது ப்ரொஃபைல் சிம்பிள் அல்லது மிக்சிங் ஆஃப் போத் மேக்ஸிமம் யூஸ் பண்றது. ஓகேங்களா? இப்போ இந்த மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஃப்ரேம் இருக்கும் இல்லைங்களா? இந்த ரெண்டு ஃப்ரேம் ஒன்னுக்கு ஒன்று இண்டிபெண்டா தான் இருக்கும், தவிர டிபெண்டா இருக்காது. இண்டிபெண்டா இருந்து ஒரு ஃபீச்சரை கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேங்களா? இந்த மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய இந்த லோவர் ஃப்ரேம் ரிஃபைன்ஸ் தி டாப் ஃப்ரேம். என்ன ரிஃபைன் பண்ண போகுது? லொகேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் த பேட்டர்ன் ரிஃபைன் பண்ணும். அட் த சேம் டைம் இந்த லோவர் ஃப்ரேம்ல இருக்கக்கூடிய டேட்டம்ஸ் இருக்கு பாருங்க, ஏபிசி. இது ஏபிசி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். The lower frame can have any datum in any order but cannot be repeated top frames. மேல இருக்கிற அதே ஏபிசியும் கீழே வரக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் மூணு ரூல்ஸ். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? காம்பனன்ட். இந்த காம்பனன்ட்ல 4 ஹோல்ஸ் போடணும். That is called pattern holes. The right side edges datum C ஆகும், bottom edges datum B ஆகும், டாப் ஃபேஸ் அல்லது பேக் ஃபேஸ் datum A-வாக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதனுடைய ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் கால் மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். ஓகேங்களா? அப்பர் ஃப்ரேமில் 0.5 டாலரன்ஸ் ஜோனு, லோவர் ஃப்ரேமில் 0.1 டாலரன்ஸ் ஜோன். ஓகே, போத் த சீக்மெண்ட்ஸ் கண்ட்ரோல்ஸ் லொகேஷன் அண்ட் ஓரியன்டேஷன். ஓகேங்களா? டாப் ஃப்ரேம் மட்டுமோ அல்லது பாட்டம் ஃப்ரேம் மட்டுமோ கிடையாது, ரெண்டு ஃப்ரேமுமே சேர்ந்து லொகேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் தி பேட்டர்னை ரிஃபைன் பண்ண போது வித் ரெஸ்பெக்ட் டு தி டேட்டம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்பர் ஃப்ரேம் டாலரன்ஸ் ஜோன் 0.5 வித் ரெஸ்பெக்ட் டு டேட்டம் ஏபிசி அப்படின்னா என்ன மீனிங்? காம்பனண்ட். இந்த காம்பனண்ட்ல 4 ஹோல்ஸ் போடணும். ஸோ இந்த டேட்டம் பில இருந்து ஹோல் பொசிஷன் 0.5ம், டேட்டம் சில இருந்து ஹோல் பொசிஷன் 0.5ம் இருக்கணும். அதே மாதிரி ஓரியன்டேஷன் பிட்வீன் த ஹோல்ஸ் ஒய் ஆக்சஸ் 1, எக்ஸ் ஆக்சஸ் 1.25. இதுதான் ஓரியன்டேஷன் அண்ட் லொகேஷன் டீடைல்ஸ். இப்போ லொகேஷன் சொல்லும் போது the 0.5 from B, 0.5 from C, this is called location அப்படின்றோம். ஓரியன்டேஷன்ன்றது ஒரு ஹோலுக்கும் இன்னொரு ஹோலுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். 1.25ன்றது எக்ஸ் டிஸ்டன்ஸும் 1ன்றது ஒய் டிஸ்டன்ஸும். ஓகேங்களா? இந்த லொகேஷன் ஆஸ் வெல் அஸ் ஓரியன்டேஷன் ரெண்டுத்தையுமே அப்பர் ஃப்ரேம் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, அப்பர் ஃப்ரேமுடைய டாலரன்ஸ் ஜோன் இந்த எல்லோ கலர்ல கொடுத்துருக்கிறேன். ஓகே, the position of the hole should lie within 0.5 டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள எங்க வேணா வேரியேஷன்ஸ் வரலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டாப் ஃப்ரேமுடைய மீனிங். அதாவது A perpendicular to the face, B parallel to B and parallel to C. ஓகேங்களா? ரைட். இப்போ செகண்ட், the lower frame constrains the location and orientation relative to A and B. அது என்ன ரிலேட்டிவ் டு ஏ அண்ட் பி பார்க்கலாமா? லொகேஷன் அப்படின்றது பாட்டம் எட்ஜ், ஏன்னா இந்த டேட்டம் பி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஸோ டேட்டம் பில இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், தட் இஸ் கால் லொகேஷன். ஓரியன்டேஷன்ன்றது ஒரு ஹோலுக்கும் இன்னொரு ஹோலுக்கு இருக்கக்கூடிய கேப், இது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கணும். அதே மாதிரி லொகேஷனும் சேம் டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ இதுதான் லோவர் ஃப்ரேம்னுடைய மீனிங். இப்போ பக்கத்தில் இருக்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும்.
இப்போ இந்த yellow கலர்ல இருக்கிறது அப்பர் ஃப்ரேம் உடைய டாலரன்ஸ் ஜோன் 0.5, இந்த ப்ளூ கலர்ல இருக்குது லோவர் ஃப்ரேம் உடைய டாலரன்ஸ் ஜோன் 0.1. இந்த 0.1 டாலரன்ஸ் ஜோன் கேன் கோ எனிவேர் இன்சைட் தி 0.5 அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரியும். ஆனால் இது வந்து மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லொகேஷன் மெயின்டைன் ஆகணும். ஸோ டேட்டம் பிளேன் பில இருந்து என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ்ல மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஹோல்ஸ் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கணும். அப்படின்னும் போது இந்த ப்ளூ கலர் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் தான் மூவ் ஆக முடியுமே தவிர அப் அண்ட் டவுன் மூவ் ஆக முடியாது. ஏன்னா லொகேஷன் கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன் பாருங்க. ஒரு சின்ன டவுட் வரலாம். காம்போசிட் டாலரன்ஸ் இதே மாதிரி தான் இருந்துச்சு, அப்போ அங்கே எப்படி இருந்தது? சின்ன ஒரு ரீகேப் பார்த்து நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இது வந்து காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். அதே ரெண்டு டேட்டம் பிளேன் A and B கீழே இருக்கு. இப்போ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஜோன் வந்து 0.025, ப்ளூ கலர் ஜோன் வந்து 0.012. இந்த 0.012 வந்து எனிவேர் இன்சைட் தி அப்பர் டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள இருக்கலாம். அப்போ லெஃப்ட் ரைட்டு அப்பு டவுன் எங்கன்னா மூவ் பண்ணலாம். இது வந்து காம்போசிட். ஆனால் நம்ம படிக்கிறது இப்போ வந்து மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். The lower segment வந்து also contains the location in addition to the orientation. Orientation is the gap between the hole. Location அப்படிங்கிறது datum plane எந்த பிளேன் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறோமோ அந்த பிளேன்லேருந்து எவ்வளோ தூரம் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ரெண்டுத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணுறதுனால சென்டர் ஆஃப் தி ஹோல் வந்து லெஃப்ட் ரைட்டில் தான் மூவ் ஆகும் தவிர அப் அண்ட் டவுனோ அல்லது ரொட்டேஷனோ ஆகாது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க, சேம் டயக்ராமு, பட் ஒன்லி டிஃப்ரென்ஸ் வந்து ஒன்று வந்து காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமு, இன்னொன்று வந்து மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். இப்படி ரெண்டு விதமாக இருக்கும்போது எப்படி வந்து காம்பவுண்ட் டாலரன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஃபர்ஸ்ட் காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் எடுக்கிறோம். ஓகேங்களா? இந்த காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் அப்பர் டாலரன்ஸ் ஜோன் 0.5, லோவர் டாலரன்ஸ் ஜோன் 0.1. ஓகே? ஸோ இப்படி இருந்தால் என்ன மீனிங்? இந்த லோவர் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய 0.1 டாலரன்ஸ் ஜோன் வந்து 0.5 டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள எங்க வேணாலும் இருக்கலாம். கண்டிஷன் நம்பர் 1, பர்பெண்டிகுலர் டு பிளேன் A. இங்க பாருங்க, இந்த ஃபேஸ்க்கு பர்பெண்டிகுலர் இருக்கணும். கண்டிஷன் நம்பர் 2 B என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் கேன் பி எனிவேர் இன்சைட் தி 0.5 டாலரன்ஸ் ஜோன். பாட்டம்ல இருக்கலாம், லெஃப்ட்ல இருக்கலாம், அப்ல இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எனிவேர் இன்சைட். ரொட்டேஷன் மட்டும் அலௌடு கிடையாது. ரொட்டேஷன் இன் த சென்ஸ் ஓரியன்டேஷனோட டில்ட் ஆகுறது அலௌடு கிடையாது. பட் இந்த டாலரன்ஸ் ஜோனுக்குள்ள எங்க வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? So that is called they are allowed to shift in any direction. The lower frame keeps the pattern from rotating. Rotate பண்றது மட்டும் தான் கன்சென்ட். ரொட்டேட் பண்ணக்கூடாது, ரொட்டேட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இந்த காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமுடைய ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி பேட்டர்ன் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டில் இது வந்து ஒரு அட்வான்ஸ்ட் டூலாக யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ஈஸியாக அந்த லொக்கேஷனையும் ஓரியன்டேஷன் நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக நம்ம என்ன பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ரைட். நெக்ஸ்ட் மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே? ஸோ இங்கே வந்து 15 ஃப்ரம் தி ஒய் ஆக்சிஸ், 15 ஃப்ரம் தி எக்ஸ் ஆக்சிஸ், இந்த ஹோல் ரெண்டுமே லொக்கேட் ஆகிருக்கணும். த கேப் பிட்வீன் த ஹோல் வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 15 அப்படின்றது பேசிக் டைமென்ஷன், இந்த 50 அப்படின்றது ஓரியன்டேஷன் சைஸ். ஓகேங்களா? அப்போ ஆஸ் பர் மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் லொக்கேஷன், தட் மீன்ஸ் இந்த 15 mm, ஓரியன்டேஷன் தட் மீன்ஸ் இந்த 50 mm கண்ட்ரோல் பண்ண போகுது. ஓகேங்களா? The 0.1 tolerance zone is locked to the basic dimension of 15. So 15 தாண்டி போகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, டேட்டம் B. டேட்டம் Bன்றது எது? இந்த டேட்டம் Bன்றது ஹரிசாண்டல் எட்ஜ். இந்த ஹரிசாண்டல் எட்ஜ்லேருந்து இந்த 15 mm தாண்டி இந்த ஹோல் லொக்கேஷன் டிவேட் ஆகக்கூடாது. இந்த 15 mm எங்க வேணாலும் இருக்கலாம். தட் மீன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் இருக்கலாம். அதான் மீனிங். ஸோ திஸ் இஸ் கால் as slotted tolerance zone. லெஃப்ட் ரைட் மூவ் ஆகுதுன்னா ஸோ ஒரு ஸ்லாட்டட் டாலரன்ஸ் ஜோன் கிரியேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ மல்டிபிள் சிங்கிள் சீக்மெண்ட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் வந்துடுறது ஒரு ஸ்லாட்டட் டாலரன்ஸ் ஜோனை தான் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? த டாலரன்ஸ் கேன் மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஃப்ரம் த பேசிக் டைமென்ஷன் ஆஃப் 15, பட் கேன் நாட் ஷிஃப்ட் இன் எனி டைரக்ஷன். அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் இருக்கலாம், ரைட்ல இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது தவிர அப் அண்ட் டவுன் மூவ் பண்ண முடியாது, மூவ் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது கட்டாயமாக வந்து கம்பேரிங் டு காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம், மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் ஒரு டைட் டாலரன்ஸ் அது. ஓகேங்களா? ரைட். அகைன் ஒன் மோர் எக்ஸாம்பிள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குது காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம். ஓகே? ஸோ இந்த 0.8ன்றது கிரீன் கலர் டாலரன்ஸ் ஜோன்,
0.2ன்றது ரெட் கலர் டாலரன்ஸ் ஜோனு. இது காம்போசிட் அப்படின்றதுனால 2 ஃப்ரேம் கீழே இருக்குது. ஸோ ஏன்றது பர்பண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ், ஓகேங்களா. பின்றது இந்த ஷார்ட் எட்ஜ், ஓகே. இந்த பின்ற ஷார்ட் எட்ஜ்லேருந்து எங்கே வேணா இருக்கலாம். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு அப் அண்ட் டவுன் எங்கே வேணா மூவ் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதேமாரி இருக்கிறது வந்து காம்போசிட் டாலரன்ஸ் ஜோன். அதனால தான் சொன்னது வந்து ஒரு ஸ்பெஷல் டூல் டு ஃப்ளெக்சிபிளி ஃபிக்ஸ் தி லொகேஷன் ஆஃப் ஹோல் as a pattern, ஓகேங்களா. இப்போ இதே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சிங்கிள் சீக்மெண்ட் டாலரன்ஸ் ஜோனில் பார்த்தீங்கன்னா சேம் அதே 0.8ன்றது கிரீன் ஜோனு, 0.2ன்றது ரெட் ஜோனு. இங்கே 2 டேட்டாம் இருக்கு, ஏ அண்ட் பி. ஆஸ் யூஷுவல் ஏன்றது பர்பண்டிகுலர் டு சர்ஃபேஸ், பின்றது இங்கே இருப்பாங்க இந்த ஹரிசாண்டல் எட்ஜ். ஸோ இங்கிருந்து பேசிக் டைமென்ஷன் எவ்வளோ 20. இந்த 20க்குள்ள தான் இந்த 0.2 வந்து ஆசிலேஷன் ஆகலாமே தவிர இது தாண்டி போகக்கூடாது, அப்போ டவுனும் வரக்கூடாது, ஓகேங்களா. ஸோ அதுதான் மல்டிபிள் சிங்கிள் சீக்மெண்டுடைய ஃபீச்சர். ஸோ இப்போ இதுல நம்ம என்ன தெரியுது பாருங்க, ரெண்டுத்திலுமே வேல்யூ சேமு. அப்பர் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பிளேன் ஏபிசி சேமு, லோவர் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய அதே பிளேன் ஏபின்றது எல்லாமே சேம். பட் ஒன்லி டிஃபரன்ஸ் இஸ் இது வந்து காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம், இது வந்து மல்டிபிள் சிங்கிள் சீக்மெண்ட் கண்ட்ரோல் ஃப்ரேம். இதனால என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் காம்போசிட்டு, மல்டிபிள் சிங்கிள் சீக்மெண்ட் வந்து டைட் டாலரன்ஸாக இருக்கும். ஏன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும், ஓகே ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏன் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த மல்டிபிள் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேம் இருக்கக்கூடிய இந்த பாட்டம் ஃப்ரேம் வந்து டாப் ஃப்ரேமை ரிஃபைன் பண்ணுது. என்னென்ன ரிஃபைன் பண்ணுது? லொகேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ரெண்டுமே. ஆனால் காம்போசிட் ஃபீச்சர் கண்ட்ரோல் ஃப்ரேமில் இட் கண்ட்ரோல்ஸ் ஒன்லி தி ஓரியன்டேஷன், நாட் லொகேஷன். அதான் கொடுத்துருக்கோம் பாருங்க, ஓகே. த பாட்டம் ஃப்ரேம் ரிஃபைன்ஸ் லொகேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் டாப் ஃப்ரேம், வேர் த பாட்டம் ஃப்ரேம் ஆஃப் காம்போசிட், இந்த காம்போசிட்ல பார்த்தீங்கன்னா only refines the location of the hole to the other hole in pattern, okay. so இதுல நம்ம என்ன தெரியுது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சிங்கிள் செக்மெண்ட் கண்ட்ரோல் ஃப்ரேம் வந்து ஒரு டைட்டர் டாலரன்ஸ் கொடுக்கும், ஒரு ஸ்லாட்டர் டாலரன்ஸ் ஜோனை கிரியேட் பண்ணும், ஓகேங்களா. பாட்டம் ஃப்ரேமும் டாப் ஃப்ரேமும் ரெண்டுமே வந்து லொகேஷன் ஓரியன்டேஷன் ரெண்டுத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது, ஓகேங்களா. ஏன்னா இது ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட். சரி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல கொடுங்க, ஓகே. நன்றி, வணக்கம்.